உங்களுக்கு டாட்டர் பிறக்கும்போது எப்படி ஃபீல் பண்ணீங்க? ரொம்ப சந்தோஷப்பட்டேன். நான் சந்தோஷப்பட்ட விதமா எங்க ஹஸ்பண்ட் தான் ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. எனக்கு ஃபர்ஸ்ட் டெலிவரி என் பொண்ணு பொறந்திருந்தா, 2nd பையன் வேண்டான்னு சொல்லிட்டாரு. அவருக்கு பொண்ணுக்காக ரொம்ப எங்க ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப முக்கியம் தருவார். எனக்கும் ஒரு வைஃபா எங்க ஹஸ்பண்ட் வந்து எனக்கு ரொம்ப முக்கியம் தருவாரு. பொண்ண வந்து எப்படி வளர்க்கணும், அவங்களுக்கு எப்படி எஜுகேஷன் குடுக்கணும், தைரியமா எப்படி நடத்தணும்ன்ட்டு எங்க ஹஸ்பண்ட் எனக்கு என் பொண்ணுக்கு அவர் ரொம்ப ரோல் மாடலா இருக்கிறார் எங்க ஹஸ்பண்ட். எனக்கு ஃபுல் சப்போர்ட்டா இருக்கு. எங்க ஹஸ்பண்ட் இருக்கிறார். இவர்தான் எங்க எங்க ஹஸ்பண்ட். ரமேஷ் பாபு, லாயர் அட்வொகேட். கண்டிப்பா மகளிர் வந்து இன்னும் நிறைய விஷயங்களை கத்துக்கணும். அவங்க சமூகத்துல வந்து சுதந்திரமா நடமாடணும். மகாத்மா காந்தி சொன்ன மாதிரி என்னைக்கு வந்து இரவுல 12 மணிக்கு உடம்பெல்லாம் நகை போட்டுட்டு ஒரு பெண் சுதந்திரமா வெளியே போயிட்டு மறுபடியும் எந்த பிரச்சனையும் இல்லாம வீட்டுக்கு வராலோ அன்னைக்கு தான் வந்து இந்த நாட்டுக்கு சுதந்திரம், உண்மையான சுதந்திரம் கிடைச்ச மாதிரி. அந்த நாளுக்காக நம்ம எல்லாம் காத்துட்டு இருக்கோம். அந்த மாதிரி ஒரு நாள் வர்றதுக்கு நம்ம எல்லாமே எஜுகேட் பண்ணணும். மிக முக்கியமா ஒவ்வொரு வீட்டில் இருக்கிற ஆண் பிள்ளைங்களுக்கு தான் நம்ம வந்து எஜுகேஷனே கொடுக்கணும். பெண்கள் கிட்ட வந்து கௌரவமா நடந்துக்கணும். அவங்கள வந்து சகோதரியா பார்க்கணும். அவங்க கிட்ட அத்துமீறக்கூடாது அப்படின்றத சின்ன சின்ன விஷயத்துல சின்ன வயசுலேருந்தே நம்ம ஆண் பிள்ளைங்களுக்கு தான் நம்ம வந்து சொல்லி கொடுத்து வளர்க்கணும். பெண்களை வந்து மட்டம் தட்டி வளர்க்கக்கூடாது. வீரமாக தான் வளர்க்கணும்.